ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் தமிழ் அண்ட் ஜிஎஸ்க்கு. அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் இயல் 4 தான் பார்க்க போகிறோம். அதாவது செகண்ட் டேர்மில் இயல் 1. ஓகேங்களா? ஓகே, அதுக்கான கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் டெஸ்ட் நேற்று நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இது பாருங்கள், மூதுரை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மூதுரைக்கு அர்த்தம் என்னென்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை. ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, செய்யுள் பார்ப்போமா? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதாவது மன்னனையும் நம்ம நல்லா படித்தவங்களையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தோம்னா, மன்னனை விட கற்றவனுக்கு தான் எல்லா பக்கமும் சிறப்பு இருக்கும், படித்தவங்களுக்கு தான் எல்லா பக்கமும் பேரும் புகழும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த செய்யுளை பார்த்தாலே இதுக்கான அர்த்தம் நமக்கு தெரியும். ஓகே, வாங்க பொருள் பார்ப்போமா? இதை பாடினவங்க யாருன்னா ஔவையார். வேறு என்னதெல்லாம் பாடியிருப்பாங்கன்னா, ஆத்திச்சூடி, நல்வழி, மூதுரை, கொன்றை வேந்தன். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான சொல்லும் பொருளும் பார்ப்போம். சொல்லும் பொருளும் மாசறக்கு அர்த்தம் என்னென்னா குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால். இது நீங்கள் பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்க. தேசங்கிறது என்ன? நாடு. ஓகேங்களா? ஓகே, பாடலின் பொருள் நம்ம சொன்னது தான். மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். ஓகேங்களா? ஓகே, மன்னனுக்கு தன்னாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதான் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அந்த இதுதான். இது உங்களுக்கு புரியும். என்னென்னா, மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா யாருக்கு ரொம்ப பேரும் புகழோடு இருப்பாங்கன்னா கற்றவனுக்கு தான். மன்னனுக்காவது அவருடைய நாட்டில் மட்டும்தான் பேரும் புகழும் இருக்கும். ஆனால் நல்லா படித்தவங்களுக்கு, குற்றம் இல்லாமல் படித்தவங்களுக்கு எப்படி எல்லா பக்கமும் புகழோடு இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு எல்லா பக்கமும் புகழ் இருக்கும். அதைத்தான் ஔவையார் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, நூல்வழி பார்ப்போம். நூல்வழி எப்போதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நூல்வழி நம்ம லைன் பை லைன் நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, மூதுரையோட ஆசிரியர் ஔவையார் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இவர் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? மூதுரை என்னும் சொல்லுக்கு என்ன மீனிங்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை எனப்பட்டது. இதில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 31 பாடல்கள். இது முக்கியம். எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 31 பாடல்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, பாருங்கள். மாணவர்கள் நூல்களை எப்படி கற்க வேண்டும்னா மாசற கற்க வேண்டும். இடம் எல்லாம்ங்கிறது பிரிச்சதுன்னா இடம் கூட்டல் எல்லாம். மாசறவை பிரிச்சதுன்னா மாசு கூட்டல் அற. குற்றம் இல்லாதவரை சேர்த்து எழுதுனோம்னு அப்படி வரும். சிறப்புடையரை சேர்த்து எழுதுனா இது பூ சேர்ந்து பூவாயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். துன்பம் வெல்லும் கல்வி. இதை எழுதினவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா? இவர் மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுவார். மக்கள் கவிஞர். இதுவே மக்கள் கவின்னு கேட்டால் ஆன்சர் பாரதிதாசன் வருவாங்க. ஓகேங்களா? இதில் கல்வி அழகிய அழகு அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா பெரியோர் சொல்லுவாங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. பெரியார் கிடையாதுங்க, பெரியோர். ஓகேங்களா? ஓகே, வாங்க பாட்டு பார்ப்போமா? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே. இது ரொம்ப அருமையான பாட்டுங்க, நல்லாயிருக்கும் பாருங்கள். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறித்தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லா கோழைகளுடன் சேரக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, நல்லா இருக்க பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். பம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். இப்படி லைன் கொடுத்து இது யார் எழுதுன்னு கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆன்சர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா? ஓகே, நம்ம சொல்லும் பொருளும் பார்த்துலாமா? தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள். இது அடிக்கடி குழப்பலாம். மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர். இன்னொரு இதில் மாற்றார்னா பகைவருங்கிற பொருளும் உண்டு. ஓகேங்களா? ஓகே, நெறி அப்படின்னா வழி, வற்றாமல்னா குறையாமல். இந்த பாட்டுக்கான பொருள் பாட்டிலே இருக்குது, நம்ம பொருள் தனியாக வாசிக்கணும்லாம் இது இல்லை. ஓகேங்களா? ஓகே, நம்ம நூல்வழி டைரெக்டாக வந்துடலாம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? ஆன்சர் என்ன? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவர் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். திரை இசை பாடல்கள் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா? ஓகே, இவருக்கு என்னது மக்கள் கவிஞர். இது முக்கியம், மக்கள் கவிஞர். இவர்தான் எம்ஜிஆருக்கு நிறைய பாட்டு இவர் தான் எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஓகே, மாபெரும் சபைகளிலே வேண்டாம், அதுக்கான ரசனை. ஓகே, இது பாருங்கள். மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது, தூற்றும்படி நடக்கக்கூடாது. நான் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். யார் சொல்படி நடக்க வேண்டும்? மூத்தோர். இதெல்லாம் நீங்கள் ஆப்ஷனை பார்த்தே போட்டுருவீங்க. சரி, புக் பேக்கில் இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துப்போம், அவ்வளோதான்.
கல்விக்கண் திறந்தவர். ஓகேங்களா? இது எல்லாமே 6த் புக்னால ரொம்ப டெஃபினிஷன்லாம் இருக்காங்க. நம்ம 10th புக்னா தான் 9th 10th புக்னா தான் 1 மணி நேரம் கிட்ட கிளாஸ் போகும். 6த் புக்கு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடுற மெடிக்கல் தான் இருக்கும் மேக்ஸிமம் பொறியியல். ஓகேங்களா? ஓகே. இது ஃபுல்லாக சும்மா கதை மறிக்கல் தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருப்பார். காமராஜர் போய் ஏன்பா ஸ்கூலுக்கு போகலான்னு கேட்டால் எங்கள் ஊரில் ஸ்கூல் இல்லை அப்படிம்பாரு. அப்படின்னு அந்த பையன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? உடனே ஸ்கூல் இருந்தால் படிப்பீங்களான்னு கேட்பாங்க. படிப்போமே அப்படின்னு சொன்னது தான் இந்த நிகழ்வு ஒன்று கொடுத்துருக்காங்க. உடனே அவர் என்ன சொல்வார்னா 50,000 பள்ளிகளை திறக்கணும் நாடு முழுக்க அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க சட்டசபையில். ஓகேங்களா? அப்போது 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி. நல்லா பார்த்துக்கோங்க அந்த இதை. 1 மைல் தூரம்னா ஆரம்ப பள்ளி, 3 மைல்னா நடுநிலைப்பள்ளி, 5 மைல்னா உயர்நிலைப்பள்ளி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு ஒரு நிகழ்வு. மதிய உணவு திட்டம் எப்படின்னா, ஒரு இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருப்பார் தேசிய கொடியேற்றத்துக்கு. அங்கே ஒரு பையன் மயங்கி விழுந்துருவான். ஏன்னு கேட்டால் சாப்பிடல அப்படின்னோடனே, சரி அப்படின்னா சாப்பாடு போட்டால் எல்லோரும் ஸ்கூலுக்கு வருவாங்க, நல்லா படிப்பாங்க அப்படின்ட்டுன்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? மதிய உணவு திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1956 அந்த டைமில் கொண்டு வந்திருப்பாங்க. காமராஜர் தான் கொண்டு வந்திருப்பார். அதை சத்துணவு திட்டமாக யார் விரிவுபடுத்தியிருப்பாருன்னா எம்ஜிஆர் விரிவுபடுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? அவருடைய ஆட்சி காலத்தில் 1982 விரிவுபடுத்தியிருப்பார் சத்துணவு திட்டமாக. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டே நீதி கட்சி பீரியட்லே ஒரு குறிப்பிட்ட சென்னையில் மட்டும் என்னது மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க 1921 அந்த டைமில். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது ஒரு சின்ன நிகழ்வு தான். பரமக்குடியில் ஒரு தரைப்பாலம் இருக்குதும், அதனால் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. பக்கத்தில் ஸ்கூல் கொண்டு வரக்கான ஒரு இதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சும்மா கதை மறிக்கல் தான் இருக்கும். சும்மா வேணால் வாசித்து பார்த்துக்கோங்க. நமக்கு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் எக்ஸாம் ஓரியன்டாக எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பேஜில் தான் இருக்குது. கல்விக்கண் திறந்தவர் என்று காமராஜரை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தந்தை பெரியார். ஓகேங்களா? கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் காமராஜர். ஓகேங்களா? ஓகே. காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர் காமராஜர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். இந்த தலைவர்களை உருவாக்குபவர் அதாவது கிங் மேக்கர் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா, இவர் ஜவஹர்லால் நேரு இறந்ததுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி அவரை பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஏன்னா ஜவஹர்லால் நேரு இவர் டிசிஷனை கேட்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா போது சண்டை நிறைய வரும். யாரை நம்ம பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், போட்டி பொறாமைகள். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு யாரை நியமிப்பார்னா லால் பகதூர் சாஸ்திரியை அப்போ இருக்க வைப்பார். நெக்ஸ்ட்டு யாரை வைப்பாங்கன்னா இந்திரா காந்தியை. லால் பகதூர் சாஸ்திரி ஃபஸ்ட்டு 1947 to 64 யார் பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்கன்னா நேரு இருப்பாங்க. இது நீங்கள் ஆல்ரெடி சோசியலில் படிச்சிருப்பீங்க. சரி ஒரு வாட்டி சொல்லுவோம். 1947 1964 நேரு இருப்பார். 1964 1966 வரைக்கும் யார் இருப்பாங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி இருப்பாங்க. 1966 1977 வரைக்கும் யார் இருப்பாங்கன்னா இந்திரா காந்தி இருப்பாங்க. இந்திரா காந்தி நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதே காமராஜர் தான். ஓகேங்களா? ஓகே. கடைசியில் அது அவருக்கே இதாக மாறிடும். ஓகே. இதனால தான் அவர் கிங் மேக்கர் அப்படின்னு அழைக்கப்படுவார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு காமராஜருடைய கல்வி பணிகள் பாருங்கள். காமராஜர் பதவியேற்ற கொஞ்ச நாளில் என்னது 6000 பதவியேற்ற நேரத்தில் 6000 தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் இவர் உடனடியாக ஓப்பன் பண்ண ஆணையிடுறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இலவச கட்டாய கல்வி இதான் ரொம்ப முக்கியம். இலவசமாக கட்டாய கல்வி கொடுக்குறாரு. இலவசமாக கல்வி கொடுக்குறாரு. அதுவும் கம்பல்சரின்னு ஆக்குறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மதிய உணவு திட்டம் 1956 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பள்ளிகளில் சீருடை திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். குழந்தைகள் ஏற்றத்தாழ்வின்றி படிக்கணும். பணக்காரங்க நல்ல ட்ரெஸ் போட்டு வருவாங்க. இல்லாதப்பட்டவங்க ட்ரெஸ்ஸுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கும். அவங்க இது கிழிஞ்சு போய் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் இலவச சீருடை திட்டத்தை கொண்டு வர்றாரு. கல்வி சீருடை திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நிறைய லைப்ரரிஸ் ஓப்பன் பண்ணுறாரு. காலேஜு, மெடிக்கல் காலேஜு, கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் இதெல்லாம் அவர் தான் ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. ஓகேங்களா? இது மூலமாக கல்வி புரட்சி வித்திட்டவர் யாருன்னா காமராஜர். ஓகேங்களா? கல்வி புரட்சி வித்திட்டவர் யாருன்னு கேட்டால் காமராஜர்னு போகணும். ஓகேங்களா? ஆன்சர் காமராஜர். நெக்ஸ்ட்டு காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள். ஓகே பார்ப்போம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பேர் சூட்டப்பட்டது. இது எப்போன்னா 1976 நடந்திருக்கும். அந்த டைமில் தான் காமராஜர் பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. பாரத ரத்னா விருது வாங்கினது 1976 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் என்னதான் மாற்றிட்டாங்கன்னா நினைவில்லவங்களாம் மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சென்னையில் என்னது உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பேர் சூட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? சென்னை உள்நாட்டு விமான நிலையத்துக்கு. ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு. நெக்ஸ்ட்டு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் காமராஜர் கட்டியிருப்பாங்க. எப்போனா 2/10/2000. ஓகேங்களா?
அவருடைய நினைவு தினம் அன்னைக்கு, அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, காந்தி பிறந்த நாள், காமராஜர் நினைவு நாள் அன்னைக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடுறோம். இது ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பள்ளிக்கூடம் செல்லாததுக்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன? ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. இது அந்த நிகழ்வில் இருக்கும். பசியின்றி பிரிச்செழுதுனா பசி கூட்டல் இன்றி, படிப்பு அறிவை பிரிச்செழுதுனா படிப்பு கூட்டல் அறிவு, காடு கூட்டலார் காட்டார். ஓகேங்களா? சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஓகே. நூலகம் நோக்கி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகே, பார்ப்போம். இது ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க, கட்டுறது கைமண் அளவு. இது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஓகேங்களா? இது எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. ரீசெண்டாக அண்ணாவோட நினைவு தினத்தை ஒட்டி, நூற்றாண்டு நினைவு தினத்தை ஒட்டி கட்டியிருப்பாங்க. இப்போலாம் 2010 2009 5 ரூபா அஞ்சல் தலை 5 ரூபா காயின் வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்த பாயிண்ட் தான், ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். இந்த ஃபஸ்ட்டு என்னன்னா சீனா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் வந்துடும். சீனாவில் உள்ள லைப்ரரி வந்துடும். இந்தியாவில்னு பார்த்தா உலகத்துலன்னு பார்த்தா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்னு வந்துடும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டுள்ளது. இது மொத்தம் எவ்வளோ பரப்பளவுனா 8 ஏக்கர். ஓகேங்களா? ஓகே. ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது. உலகத்துலன்னு கேட்டால் யூஎஸ்ஏல இருக்குது. ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நூலகமாக என்ன இருக்குதுன்னா மிகப்பெரிய நூலகமாக என்ன இருக்குது? அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது. ஓகேங்களா? இந்த இதை பாருங்கள். அரங்கநாதன், இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை. இவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 9 தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நூலக தினமாக கொண்டாடுகிறோம். நூலகர் தினமாக. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். நம்ம தரைத்தளத்தோடு மொத்தம் 8 அடுக்கு இருக்குதுன்னு பார்த்தோமா? இதில் தரைத்தளத்தில் என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குன்னா, பார்வை திறன் குறைபாடு இருக்கும்ல, அவங்களுக்கான பிரெய்லி நூல்கள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அங்கே வேறு என்னதெல்லாம் இருக்குன்னா, அவங்க கேட்டு தான் படிக்க முடியுங்கிறதுக்காண்டி கேட்டறிய ஒளிவடிவ நூல்கள், குறுந்தகடுகள் இதெல்லாம் இருக்குது. அதாவது சிடிஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் குழந்தைகள் தளம். இது வந்து முதல் தளத்தில் இருக்குது. இங்கே வந்து 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 7ஆம் தளம். 7ஆம் தளத்தில் பாருங்கள், கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் 7ஆம் தளத்தில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்கள் 7ஆம் தளத்தில் தான் இருக்குது. போட்டித் தேர்வுக்கு தேவையான மின் நூலகம், மின் நூல்கள், மின் இதழ்கள் இது எல்லாமே எத்தனாவது தளத்தில் தான் இருக்குன்னா 7ஆம் தளத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இந்த பாக்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொரு தளத்தில் என்னென்ன இருக்குதுன்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு தரைத்தளம். தரைத்தளத்தில் என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னா சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். ஓகேங்களா? முதல் தளத்தில் என்னென்னா குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். 2ஆம் தளத்தில் என்ன? தமிழ் நூல்கள் இருக்குது. ஓகேங்களா? 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்குது. 3ஆம் தளத்தில் என்னதுன்னா கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் இருக்குது. 4ஆம் தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி இருக்குது. ஓகேங்களா? ஓகே. 5ஆம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம். ஓகே, நம்ம செக்ஷன் இது. 6ஆம் தளத்தில் என்ன? பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை இருக்குது. ஓகேங்களா? அது சம்மந்தப்பட்ட நூல்கள். 7ஆம் தளத்தில் வரலாறு, சுற்றுலா, வேறு என்ன பார்த்தோம்? புவியியல், நம்ம முன்னாடி பார்த்தோம்னா வரலாறு, புவியியல், சுற்றுலா. நெக்ஸ்ட்டு அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எங்கே இருக்குன்னா 7ஆம் தளத்தில் தான் இருக்குது. ரொம்ப முக்கியம். கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எத்தனாவது தளத்தில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 7ஆவது தளத்தில் இருக்குது. ஓகேங்களா? 8ஆம் தளத்தில் என்னதுலன்னா கல்வி தொலைக்காட்சி. நம்ம கொரோனா டைம்லலாம் கல்வி தொலைக்காட்சி தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே கல்வி தொலைக்காட்சி மூலமாக தான் படிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எதுவும் படிக்காது, அது நமக்கு மட்டும் தான் தெரியும். நூலகத்தின் அலுவலக பிரிவு. ஓகேங்களா? நூலகத்தோட அலுவலக பிரிவு, அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் 8ஆம் தளத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. காம்படிட்டிவ் எக்ஸாம் செக்ஷன் எங்கே இருக்குன்னா 7ஆம் தளத்தில் தான் இருக்குது. மின் நூல்கள், மின் இதழ்கள் எல்லாமே 7ஆம் தளத்தில் தான். ஓகேங்களா? எப்போதுமே லாஸ்ட்டு தளம் தான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போட்டிருக்காங்க நம்ம செக்ஷன். ஓகேங்களா? 7ஆம் தளம் என்னது? நம்ம செக்ஷன். யாராவது கலைஞர் லைப்ரரி போயிருக்கீங்களா? அங்கேயும் லாஸ்ட் செக்ஷன் தான் என்னது? காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஓகே, வாங்க பார்ப்போம். இது ஒரு ஈஸி அப்படின்னு யோசிக்கலாம்னா தரைத்தளம். ஃபஸ்ட்டு கண்ணு தெரியாதவங்களாம் படிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து தரைத்தளத்தை ஒதுக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்ணும். முதல் தளத்திலே அவங்கள இது பண்ணிப்பாங்க. அங்கே தான் பருவ இதழ்களும் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2ஆம் தளம் வந்து தமிழ் நூல்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்ணு தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாச்சு. 2வது வந்து முதல் தளம் அவங்களுக்கு வந்து யாருக்குன்னா நம்ம பார்வை குறைபாடு உள்ளவர்கள். ஓகே. முதல் தளத்தில் நம்ம யாருக்குன்னா குழந்தைகள் பிரிவு ரொம்ப சேட்டை பண்ணுவாங்கன்னு அவங்கள முதல் தளத்தில் தள்ளியாச்சு. 2ஆம் தளம் என்னென்னா தமிழ். நம்ம திராவிட நாட்டில் தமிழுக்கு 2ஆம் தளத்தை ஒதுக்கியிருக்காங்க. 3ஆம் தளத்தில் என்னென்னா கணினிங்கிறது எத்தனை? 3 வார்த்தை கணினி. அது கூட தத்துவம் சேர்ந்து அரசியலும் சேர்ந்து வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4ஆம் தளத்தில் என்னென்னா 4ஆம் தளம் சட்டம்ங்கிறது 4 வார்த்தை. ஓகேங்களா? பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வின்னு ஒரு பேரா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ஆம் தளத்தில் என்ன?
கணிதம், அறிவியல், மருத்துவம். அறிவியல்ங்கிறது 5 வார்த்தை. இதை ஒரு பேரா ஞாபகம் வச்சுக்கோங்க. கணிதம், அறிவியல், மருத்துவம். கணிதம், அறிவியல், மருத்துவம் இது எல்லாமே சயின்ஸ் சப்ஜெக்ட், ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஆம் தளத்தில் என்னென்னா 6 வேளாண்மை வந்துடும். அதாவது 6ங்கிறதுக்குன்னு என்னது ரிவர்ஸ், ஓகேங்களா? அது மூலமாக வேளாண்மை அப்படி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 7ஆம் தளத்தில் என்னென்னா வரலாறு. 7ஆம் அறிவு படத்தை ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ஓகேங்களா? அதில் என்னது வரலாறு, போதிதர்மர் வரலாறு வரும். அது மூலமாக ஒரு சுற்றுலா போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் 7ஆம் தளத்தில் தான் இருக்குது. ஓகே, ஷார்ட்கட்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். நீங்கள் இதோட நல்லா பெஸ்ட்டாக வச்சுருப்பீங்க, ஓகேங்களா? அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யாரெல்லாம்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். இதை பார்த்துக்கோங்க. ஓகே, நடமாடும் நூலகம் ஸ்கீமை பற்றி போட்டிருக்காங்க. சிறந்த நூலகர்களுக்கு என்ன விருது கொடுக்காங்கன்னா அரங்கநாதன் விருது, ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். நம்ம இலக்கணம் வந்தாச்சு வெற்றிகரமாக. இலக்கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம், இது இம்பார்ட்டன்ட். ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? அதுபடி பார்த்தோம்னா வல்லின எழுத்துக்கள் மொத்தம் 6, ஓகேங்களா? மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6. இதில் வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்து இன எழுத்தாக வரும், ஓகேங்களா? வல்லினத்துக்கு மெல்லினம் வந்து இன எழுத்தாக வரும், மெல்லினத்துக்கு வல்லினம் வந்து இடை எழுத்தாக வரும். இதுவே இடையினத்துக்கு என்ன இடையின எழுத்துக்களை இன எழுத்தாக வந்துக்கணும், அவ்வளோதாங்க, ஓகேங்களா? இங்கே இதெல்லாம் வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். திங்கள், இங்கே பாருங்கள், இக்கு இங்குன்னு இருக்கா, இங்கு வந்தால் க தான். அதாவது இங்குங்கிறது என்ன மெல்லின எழுத்து, காங்கிறது வல்லின எழுத்து. அதுக்கு மெல்லினத்துக்கு வல்லினம் தான் இன எழுத்தாக வருது. இங்கே பாருங்கள், இன்ச்சுங்கிறது மெல்லின எழுத்து, ஜாங்கிறது என்னது வல்லின எழுத்து. மெல்லினத்துக்கு வல்லினம் தான் இடையின எழுத்தாக வரும், சாரி இன எழுத்தாக வரும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு இடைநிலத்துக்கள். இடைநிலத்துக்கள் 6க்கும் ஒரே இனமும் தான், அதுக்கு அதுவாக தான் இனமாக வரும். நெக்ஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் 12 இருக்குது, ஓகேங்களா? அந்த உயிரெழுத்துக்கள் 12ல் குறில் எழுத்துக்கு நெடிலும் நெடில் எழுத்துக்கு குறிலும் இன எழுத்தாக வரும். இதில் எக்ஸப்ஷன் என்னதுலனா ஐ. இந்த ஐக்கு வந்து ஈங்கிறது இன எழுத்தாக வரும். இந்த அவ்வுக்கு ஊங்கிறது இன எழுத்தாக வரும். அக்குக்கு வந்து இன எழுத்து கிடையாது, ஓகேங்களா? இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதை தான் கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களில் இன எழுத்துக்கள் உண்டு. நம்ம சொன்னது தான். உயிரெழுத்துக்கு குறிலும் குறில் எழுத்துக்கு நெடிலும் இன எழுத்துக்களாக இருக்கும். இதில் ஐக்கு மட்டும் ஈ வரும், இது இம்பார்ட்டன்ட். ஐ எழுத்துக்கு ஈயும், அவுங்கிற எழுத்து ஊங்கிறது இன எழுத்தாகும். இதில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து இருக்காது, ஓகேங்களா? உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாக்கிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். அதாவது என்றைக்குமே உயிரெழுத்து வந்து சேர்ந்து வராது. அதாவது அ அ ஆ அப்படின்னு சேர்ந்தே வராது. உயிரெழுத்து பக்கத்தில் இன்னொரு உயிரெழுத்து வந்து இன எழுத்தாக வராது, ஓகேங்களா? ஓகே, இதுவே நம்ம அ ஆ அப்படி சொல்லல வேணால் இன எழுத்து அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்கு இன எழுத்து. ஆனால் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வராது. அளபடையில் மட்டும்தான் சேர்ந்து வரும். எக்ஸப்ஷன் கேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள் அதனால அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கு அப்புறம் வரும். அதே தான் இங்கேயும் இந்த அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கு அப்புறம் இன்னொரு உயிரெழுத்து இன எழுத்தாக வரும்னு போட்டிருக்காங்க. ஓ ஓதல், இங்கே ஓக்கு ஓ வந்து இன எழுத்தாக வந்திருக்கு. தூவும், இதுக்கு ஊ வந்து இன எழுத்தாக வந்திருக்குது. தளி ஈ, இதில் ஈ வந்தது, அதில் ஈ வந்து இன எழுத்தாக வந்திருக்கு, ஓகேங்களா? அதாவது தளி ஈ. லீயை பிரித்து எழுதணும்னா டிலீட் பண்ணிட்டு தூவும். இதில் தூவை பிரித்து எழுதுனீங்கன்னா என்ன வரும், தூ கூட்டல் ஊன்னு வருமா? இங்கே அடுத்து என்ன இருக்குது, ஊ இருக்குது. இதுக்கு இன எழுத்தாக இது வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு தளி தளி, இதில் லீ எடுத்துக்கோங்க. லீயை நம்ம பிரித்து எழுதுனா என்ன வரும், இல்லு கூட்டல் ஈ, ஓகேவா? லீன்னு வந்துருச்சா? இதுக்கு பக்கத்தில் என்னது இருக்குது, ஈ இருக்குது. ஆனால் ஈக்கு இன எழுத்தாக ஈ வந்திருக்கு, ஓகேங்களா? அப்படிங்கிற இதில் மட்டும்தான் இன எழுத்தாக வரும், இதில் வராது, ஓகேங்களா? அந்த எக்ஸப்ஷன் கேஸு அளபடை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஓகே, மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்ப்போமா? கண்ணில், ஓகேங்களா? இதில் ந வந்து என்னது, இதுவும் மெல்லினம், இந்த நீயும் மெல்லினம், ஓகேங்களா? அதனால் இதுதான் இடம்பெறாத சொல். தவறான சொல்ல இந்த எல்லாத்துலேயும் இஞ்சு வந்து மெல்லினம், ஜா வந்து வல்லினம், இங்கு வந்து மெல்லினம், த வந்து வல்லினம், தம்பிலையும் வந்து மெல்லினம், பேங்கிறது என்னது வல்லினம். கசட தபர வல்லினம், எங்கன நமன மெல்லினம், ஓகேங்களா? இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. யாதானும் நாடாமல், இது வந்து திருக்குறள், அதே பொருள் தான். இந்த ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், இது என்ன நூல்னு கேட்டிங்கன்னா பழமொழி நானூறு, ஓகேங்களா? ஓகே, இந்த பழமொழி நானூறில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பழமொழி இருக்கும், ஆற்றுனா வேண்டுவது இல், அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா, அதான் அந்த பழமொழி, ஓகேங்களா?
ஓகே. இது இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். காமராஜர் பிறந்தநாள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். எப்போனா ஜூலை 15. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் எப்போனா நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். என்றைக்குன்னா செப்டம்பர் 5. ஓகேங்களா. அப்துல் கலாம் பிறந்தநாள் என்னைக்கு? எங்கே இருக்குது அப்துல் கலாம் பிறந்தநாள்? மாணவர் நாளாக கொண்டாடுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு விவேகானந்தர் பிறந்தநாள் ஜனவரி 12. என்ன கொண்டாடுறோம்? தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடுகிறோம். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் நாள் நவம்பர் 14 கொண்டாடுறோம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு இது இம்பார்ட்டன்ட்ங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து பொறுத்துக்க கொடுத்து கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கல்வி அப்படின்னா எஜுகேஷன், இது உங்களுக்கு தெரியும். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையாக தான் இருக்கும். சரி, சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். தொடக்கப்பள்ளி, பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம்னா லைப்ரரி, மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், இதுவே லிஃப்ட்னா மின் தூக்கின்னு அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே கொடுத்துருக்காங்க. ஓகே. மின்னஞ்சல்னா இமெயில், குறுந்தகன்னா காம்பேக்ட் டிஸ்க், அதாவது சிடி சொல்லுவோம்ல அதான். நெக்ஸ்ட்டு மின் நூலகம்னா லைப்ரரி. இது எத்தனாவது செஷனில் இருக்குது? 7வது தளத்தில் இருக்குது. ஓகேங்களா. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7வது தளம் தான் மின் நூலகம். மின் நூல்களும் 7வது தளத்தில் தான் இருக்குது. அதுக்கு என்னது? புக். மின் இதழ்கள், மேகசின். இந்த 3மே எங்கே இருக்குன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 7வது தளத்தில் இருக்குது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு அவ்வளோதானா? ஆமாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இயல் 2, அதாவது இயல் 5 நாளை கழித்து பார்ப்போம். பாடறிந்து ஒழுகுதல். ஓகே, பாய், தேங்க்யூங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே அந்த நம்ம கிளாஸ் வந்து ஃப்ரீ டெஸ்ட் ஃபஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். எப்படின்னா தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும். தமிழில் இது வரைக்கும் எத்தனை டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம்னா 3 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஜிஎஸ்சில் வந்து எத்தனை டெஸ்ட்டு? 2 டெஸ்ட்டு நடந்தாச்சு. இன்றைக்கி ஈவினிங் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்துடும். ஓகேங்களா. இதுக்கான ஃபுல் சிலபஸும் நம்மளே கவர் பண்ணிடுறோம். இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸு, ஸ்கீம்ஸு, யூனிட் 9 ரிலேட்டட் எல்லாமே நம்மளே டீச் பண்ணிடுவோம். நீங்கள் நம்ம சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. டெஸ்ட் எழுதிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா. மறக்காமல் மார்க்காக கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில். ஓகேங்களா. கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் எப்படி உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. என்னன்னாலும் நம்ம ஒத்திட்டு வைப்போம். அதான் உங்கள் சொந்த பிரச்சனை இல்லை. வீடியோ சம்மந்தப்பட்டது, டிஎன்பிசி எக்ஸாம் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ். ஓகேங்களா. ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.